எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பருப்பி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல வெள்ளை முடியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் நல்ல பெரிய தேங்காவா. அதுக்கு ஒரு 3/4 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் நிறைய தேவையில்லை. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டுடலாம். தேங்காய் பூ கொஞ்சம் மேட்டாக்க திருவி எடுத்துக்கலாம், அடியில் வரைக்கும் திருவாமல். அப்போ தான் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகட்டும் லைஸாக. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்குது, அதனால தான் நம்ம இப்போ வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்துருக்கேன். காய்ச்சாத பால் தான், பச்சை பால். நம்ம இதில் சேர்த்துடலாம். 3/4 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ ரெண்டுமே நல்லா கொதித்து வரட்டும். வாங்க இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாவு பக்குவம் தேவையில்லைங்க, ஓரளவுக்கு நம்ம சுகர் கரைஞ்சி வந்தாலே போதும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் வறுத்து தாங்க ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா ஒரு திரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாக வேண்டாம், சும்மா லைட்டாக ஒரு திரிச்சா மட்டுமே போதும். ஏன்னா போல் வந்துடும் அப்போ தான். அதனால் இது கொஞ்சம் சரசரன்னு பெரிய பூவாக இருக்கும்ல திருவுனது. இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக போல் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம திரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதுதான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் அப்படியே கலந்துக்கிட்டு இருக்கணும். கலந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் 10 நிமிஷம் நம்ம இப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம நெய் தடவை வச்சுக்கலாம். நீங்கள் நெய் தடவுறதுக்கு பிளேட்டில் கேக் டப்பா இருந்தாலும் அதிலே போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கல் மாதிரி கெட்டியாக ஆக வேண்டிய தேவையில்லை, கட்டியாக இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்காங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சொல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு சமப்படுத்திடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு கட்டை மாதிரி சைஸுக்கு செஞ்சுக்கலாம். அப்படி தான் நமக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சு. இப்போவுமே நம்ம நைஸாக இப்படி கத்தி எடுத்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ 10 நிமிஷத்தில் ஆறிடுச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சுவையான டேஸ்ட்டான தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.